என்ன ஆகுதுன்னு தெரியல. கண்ணு கட்டுது. எப்பனாலும் எந்திரிச்சுதான் ஆகணும். ஏம்மா 4:30 ஆயிட்டா? இப்பதான் படுத்தமா இருந்தது, அதுக்குள்ள 4:30 ஆயிடுச்சு. சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்த. முத்து, இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணிருக்க? அத்தை, இன்னைக்கு பொங்கலும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். என்னன்னு தெரியல, காலையிலேருந்து ஒரே தலைவலியா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, பொங்கலுக்கு சாம்பாரும் வச்சுடு. சாம்பாரா? ஏன் சாம்பார் வைக்க தெரியாதா? சாம்பாரா நீ இழுக்கிற? இல்ல அத்தை, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, அதான் பார்த்தேன். காலையில 4:30 மணிக்கு எந்திக்கிற, என்னதான் வேலை பாக்குறியோ? அத்தை, பாத்திரம் நிறைய கிடந்தது அத்தை, எல்லாத்தையும் அலசினேன். அப்பதானே சமைக்க ஈஸியா இருக்கும். பாத்திரம் அலசிட்டு கிச்சனையும் அங்கங்க தொடச்சேன். அப்புறம் சாப்பாடு பண்ணேன், குளிச்சுட்டு வந்தேன். ஆமா, பாத்திரம் அலசினாலாம். நைட்டு தூங்குறதுக்கு முந்தைய எல்லா பாத்திரத்தையும் அலசி வச்சுட்டு படுக்கணும். நான்லாம் உன் வயசுல மருமகளா இருக்கும்போது நைட்டு ஒரு பாத்திரம் இருக்காது சிங்கில. இப்ப எப்பா பாரு குமிஞ்சுதான் கிடக்கு. அத்தை, நைட்டு பாத்திரம் அலசினேன் அத்தை. ஆனா அதுக்கப்புறம் தானே எல்லாரும் சாப்பிட்டோம். அந்த பாத்திரம் மட்டும்தான். அதை அலசிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள. நீ உடம்புக்கு குளிச்சாலே 1/2 மணி நேரம் ஆகும். தலைக்கு குளிச்சிருக்க 1 மணி நேரம் ஆக்கியிருப்ப. சரி, எனக்கு தலை வலிக்குது, சீக்கிரமா சாம்பார் வை. சரிங்க அத்தை. முத்து, சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன ஒரு தடவை தானே முத்துன்னு கூப்பிட்டேன், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆபீஸ் போணுங்க, என்னன்னு சொல்லுங்க. முத்து முத்துன்னு கூப்பிடுறீங்க, பக்கத்துல இருக்கும்போது என்னன்னு சொல்றீங்களா? எப்ப பாரு கிச்சன்ல வேலை பார்க்கும்போது இருந்த இடத்துல இருந்தே கத்த வேண்டியது. எல்லாத்தையும் போட்டுட்டு உங்ககிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏய் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். காலையிலே தலை குளிச்சிருக்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கியா, அதான் ரொமான்டிக்கா. நீங்களும் உங்க ரொமான்ஸும். போங்க போங்க, வேலை இருக்கு. 4 மணிக்கே எந்திரிச்சு இன்னும் என்ன வேலை? ஆபீஸ் கிளம்பலையா? இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். இல்லங்க, என்னாச்சு? எதுவும் வேலை கிடக்கா? ஆமாங்க, பொங்கலுக்கு தேங்காய் சட்னி மட்டும் பண்ணியிருந்தேன். அத்தை வந்துட்டு இப்ப சாம்பாரும் பண்ண சொல்லியிருக்காங்க. அத நேரம் ஆகுது. சரி, கொண்டா காய கொண்டா, கட் பண்ணி தர. நீ கடகடன்னு அடுத்த இது என்ன செய்யணுமோ செய்யி. இருங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். குமாரு, குமாரு. நான் உள்ள வந்தது அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? இவங்க எது கூப்பிடுறாங்க என்னன்னு போய் கேட்கலாமா, இல்ல அமைதியா இங்க வராத மாதிரி அப்படியே குனிஞ்சுக்கிட்டு போயிருவோமா? சரி, போய் என்னன்னு தான் கேட்போம். என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏண்டா, காலங்காத்தால கிச்சனுக்குள்ள உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்லம்மா, சாப்பாடு ரெடியான்னு கேட்க போனேன், நேரம் ஆயிட்டு இல்ல. நானும் போய் பார்த்துட்டேன்டா. பொங்கலை வச்சு சட்னி அரைச்சு வச்சிருக்கா. சாம்பார் இல்லாம பொங்கல் சாப்பிட முடியுமா? வரட்டி மாதிரி இருக்கும். அதான் ஒழுங்கு மரியாதை சாம்பாரை வையின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துரு. நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் அந்த பிறந்த நாள் விழா இருக்கு, போயிட்டு வந்துடுவோம். மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. எங்கம்மா? அதான்டா, உங்க சரவண சித்தப்பா வீட்டில். நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, மறந்துட்டியா? ஆமா இல்ல, சரிம்மா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். இந்தாடா, சாப்பிட்டுட்டு போ. அம்மா, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்க போய் சாப்பிடுவ? நீ சாப்பிடாமலே ஆபீஸ் போயிருவ. இந்தா, கொஞ்சமா தான் இருக்கு, சாப்பிட்டுட்டு போ. எப்படி வச்சிருக்காளோ? என்னது இது கொஞ்சமா? பேசாம சாப்பிடு. வளர்ற பிள்ளை காலையில சாப்பிடாம போனா ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் செவி அடைக்கும். மத்தவி ஆபீஸ்ல வேலை பார்த்தா கூட காப்பி குடிக்க டீ குடிக்க போவாங்க. நீ நம்ம ஆபீஸ்னு எங்கேயும் போக மாட்ட, பட்டினியா கிடப்ப. சாப்பிடு, உடம்பு பாரு மெலிஞ்சு போச்சு. மா, நீ வேறம்மா, தொப்ப வச்சிருச்சுன்னு இருக்க, மெலிஞ்சு போச்சான். சாப்பாடாவது கம்மியா வச்சிருக்கியாமா? தட்டு நிறைய வச்சிருக்க. என்னம்மா, என்னென்னவோ இருக்கு. இட்லி இருக்கு, வடை இருக்கு, பொங்கல் இருக்கு. ஆமாண்டா, இட்லி நைட்டுக்கு தோசை ஊத்திக்கிடுவோன்னு மாவு அரைச்சு வச்சிருந்தா. நீ வெறும் பொங்கலை மட்டும் சாப்பிட்டு போனா பசிக்கும்ல, அதான் அம்மா ஒரு அவியல் இட்லி ஊத்த சொன்னேன். அவளுக்கு ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, இட்லி வேற அவிச்சாளா? அப்போ சாப்பிட்டுருக்க மாட்டாளே. அம்மாட்ட சொன்னேன், இன்னும் ஏறிக்கிட்டு வருவாவே. என்னடா சாப்பிடு, மச மச நின்னுகிட்டு இருக்க. அது அது வந்துமா, அவ சாப்பிட்டுருக்க மாட்டாளா, அதான் உள்ள போய் சாப்பிடலாமான்னு பார்த்தேன்.
எதுக்கு? உனக்கு ஒரு ரூபா எனக்கு ஒரு ரூபான்னு அவளுக்கு எல்லாத்தையும் ஊட்டி விட்டு நீ பட்டினியா போறதுக்கா? அன்னைக்கு இப்படிதான் பண்ணேன். 4 தோசை போட்டு கொடுத்தேன், மாவு இல்லைன்னு சொன்னேன். நீ என்ன செஞ்ச? அவளுக்கு 2 நீ 2 சாப்பிட்டு நைட்டெல்லாம் உருண்டுகிட்டு கிடந்தேன். சாப்பிட்டு முடி, அப்பதான் இங்க இருந்து போவேன். அம்மாவோட அன்பு தொல்லை தாங்க முடியலையே. இதே மாதிரி என் பொண்டாட்டி மேலேயும் கொஞ்சம் அன்பு தொல்லையை காட்டினா நல்லா இருக்கும். அவ பாவம். குமாரு, குமாரு, நான் உள்ள வந்தது அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? இவங்க எது கூப்பிடுறாங்க என்னன்னு போய் கேட்கலாமா, இல்ல அமைதியா இங்க வராத மாதிரி அப்படியே குனிஞ்சுக்கிட்டு போயிருவோமா? சரி, போய் என்னன்னு தான் கேட்போம். என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏண்டா காலங்காத்தல கிச்சனுக்குள்ள உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்லம்மா, சாப்பாடு ரெடியான்னு கேட்க போனேன். நேரம் ஆயிட்டு இல்ல. நானும் போய் பார்த்துட்டேன்டா. பொங்கலை வச்சு சட்னி அரைச்சு வச்சிருக்கா. சாம்பார் இல்லாம பொங்கல் சாப்பிட முடியுமா? வரட்டி மாதிரி இருக்கும். அதான் ஒழுங்கு மரியாதை சாம்பாரை வையின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துரு. நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் அந்த பிறந்த நாள் விழா இருக்கு, போயிட்டு வந்துருவோம். மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. எங்கம்மா? அதான்டா உங்க சரவண சித்தப்பா வீட்டில். நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, மறந்துட்டியா? ஆமா இல்ல. சரிம்மா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். முத்து சாப்பிடல, வாய தர. இல்லைங்க, டைம் ஆயிட்டு. நீங்க சாப்பிட்டீங்களே. சரி, என் ஹேண்ட்பேக் எடுத்து கொடுங்க, நான் கிளம்புறேன். ஹேண்ட்பேக்கா? அது எதுக்கு ஏன்ட்ட கேக்குற? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சாப்பிடலன்னு என் ஹேண்ட்பேக்கை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை கொடுங்க. அதுல தான் என் ஐ கார்டு இருக்கு. காட்டு. சொன்ன கேட்க மாட்டீங்களே. டைம் ஆயிடுங்க, பஸ் போயிடும். பஸ் போனா நானே டிராப் பண்றேன். காட்டு. சரி. சூப்பரா இருக்குங்க. சமைச்சது யாரு? ஏன் பொண்டாட்டி இல்ல? அடேங்கப்பா, ரொம்ப தான் பொண்டாட்டி பிராணம் பாடுறீங்க. ஆமா, என் பொண்டாட்டி நல்லா சமைக்கிறா. நான் என் பொண்டாட்டிய புகழ்றேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏங்க, உங்க அம்மா. முத்து, இந்த தட்டை ஒரு நிமிஷம் படி. நீயே சாப்பிடுற மாதிரி சாப்பிடுன்னு. ஒரு ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு யாருக்கு மேலே எந்த பயமும் இல்ல, என் பொண்டாட்டி நான் புகழுவேன், யாரு கேட்கறதாச்சுன்னுச்சு. இப்ப அந்த ஆளாவி அம்மன்னு பாருங்களேன் எப்படி பயப்படுதுன்னு. எப்படி சும்மா சொன்னியா? எங்க அம்மா வரலையா? ஏங்க, ஏங்க இவ்வளவு பயப்படுறீங்க? பொண்டாட்டிக்கு தானே ஊட்டி விடுறீங்க. முத்து, நீ புரிஞ்சுக்கிடுவ பாத்துக்கோ. அதனால முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க அம்மா இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்னை பாடாப்படுத்தி மெண்டல் ஆக்கிடுவா. எதுக்கு எடுத்தாலும் குத்தி குத்தி பேசுவா. வயசாயிட்டு பத்தியா, அதான் எங்க அம்மைக்கு புரிஞ்சுக்க முடியல. வயசானா என்னங்க, வயசானவங்க தான் பொறுமையா இருக்கணும். உங்க அம்மாக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க தான் உங்க அம்மா மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆமா, என்னைய மட்டும் சொல்லுத, நீ மட்டும் என்னவா உன் மாமியார ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன். நானே ஏதாவது சொன்னா கூட எங்க விடுங்க, அத்தை தானே, வயசாயிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப என்னடான்னா? சரி சரி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆபீஸ்க்கு விட வருவீங்கல்ல? ஆமா ஆமா, கிளம்பு போலாம். எனக்கும் லேட் ஆகுது. சரிங்க, போலாம். இருங்க, தட்டை வச்சுட்டு வரேன். என்ன தட்டை வச்சுட்டு வர? இந்த ஒரு வாயை எடுத்து வாயில போட்டுட்டு வா. சரிங்க. சரிங்க, 2 பேரும் போயிட்டு வரோம். சொல்லாமலே நீங்க வெளியே வந்துட்ட. உன்னை காணன்னு உள்ள தேடிக்கிட்டு இருக்கேன். ஏமா? காலையிலேருந்து ஒரே ஒத்த தலைவலிடா. சாப்பிட்டு தலைவலி போவலை பார்த்துக்கோ. அதான் அவன் பொண்டாட்டி ஒரு காஃபி போட்டு கொடுப்பா. போட்டு கொஞ்சம் தைலத்தை தேய்ச்சி விட்டு ஆஃபீஸ்க்கு போன்னு சொல்லணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளும் வெளியே வந்துட்டா சொல்லாம கொள்ளாம. ஏமா நோமான்ட்டு. ஏமா, பேசாம ஒண்ணு செய்ய, ஒரு பாயும் தலானையும் எடுத்துக்கோ. மண்டை எடுத்துட்டு இவ கூட ஆபீஸ்க்கு போ. அங்க போய் உனக்கு அமுக்கி விட்டு காப்பி போட்டு கொடுத்து டீ போட்டு கொடுப்பா. மாசம் மாசம் சம்பளமும் கொடுப்பாங்க. என்னடா நக்கலா? விக்கலு. சரிம்மா, கிளம்புறோம், வழிய விடு. போதுமா மேடம், உங்களை ஆபீஸ்லயே கொண்டு வந்து விட்டுட்டேன். சரிடி, வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. ஏய், ஒரே ஒரு தடவை இது ஆபீஸ். ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை. ஏங்க, இங்க யாராவது வந்துருவாங்க. யாரும் வர மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை. சரி, இன்னைக்கு மட்டும்தான், அப்புறம் கேட்க கூடாது. கண்டிப்பா, இன்னைக்கு ஒரு தடவை தான், அதுவும் இப்ப மட்டும்தான். இதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரம், யாராவது வர போறாங்க.
கலை கனவில் காதல் கண்டேன் கண்விழி தீனவன் காணவில்லை கண்விழி தீனவன் காணவில்லை என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. போதுமா? தேங்க்ஸ் டி செல்லக்குட்டி. என்ன வேணா சொல்லுங்க, ஒரு குடும்பத்துல மாமனார் மாமியார் நாத்தனார் மதினி அவ இவ கொடுத்தா வாங்கினா எவன் எப்படி இருந்தாலும் நம்ம புருஷன் மட்டும் நம்ம மேல பாசமா இருந்துட்டா யார் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே தோத்தாது பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் தாண்டி வந்துடலாம். என் மாமியார் படுத்துற பாட்டுக்கு என் புருஷன் காட்டுற இந்த பாசம் தான் சரி விடு அப்படின்னு நினைக்க வைக்குது. சரி சரி ஆபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அத்தை, ஊருக்கு போயிருந்தீங்களே, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. என்னத்த ரொம்ப சலிப்பா சொல்றீங்க? நீங்க சந்தோஷமா இல்லையா? சுப்லட்சுமி, சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க மாதிரி சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன் அத்தை, என்னாச்சு? உங்களுக்கு இங்க எதுவும் குறை இருக்கா? நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லுங்க அத்தை. ஏ சுப்லட்சுமி, பயப்படாத. நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஊர்ல நான் காலையில சாப்பிட்டுட்டு ஏன் ஜோட்டு மனசிய ஒரு 4-5 கிளவிய கிடக்கம் பார்த்துக்கோ போய் உட்காந்து அவங்க பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல ஊர்ல இவங்களை பத்தி புறணி பேசுறது நக்கல் பேசுறது என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நாட்டு நடப்பை பத்தி 4 பேச்சு பேசுறது அதான வாழ்க்கை. இங்க பாரு, அப்படி எதுவுமே இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னாலும் அப்படியாத்த கேட்பேன். வேற எதுவுமே நீ சொல்ல மாட்டேன். சரி இன்னைக்கு வர சொல்லு. நான் உன்கிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், நீ என்கிட்ட ஒரு விஷயமாவது சொல்லுதியா? அத்தை, எனக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். நான் வீட்டை விட்டு எங்கேயும் போறதில்ல. நான் என்னத்த வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும்? அது சரி, வெளியே தான் போறதில்ல. வீட்டுக்குள்ளேயாவது என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஏதாவது ஒரு வளமை விட்டு பறிச்சு பேசுதியா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுத. என்னத்தை இப்படி சொல்றீங்க? காலையில எந்திக்கிறேன், சமைக்கிறேன், பிள்ளைல பாத்துக்கிறேன், எல்லாரும் ஆபீஸ் போயிடுறாங்க. வீட்டுல யார் இருக்கா சொல்லுங்க? எதை பத்தி பேசுறது? எனக்கே டெய்லி ஒரே மாதிரி நடந்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஸ்கூல்ல டைம் டேபிள்ல ஒரே மாதிரி வர மாதிரி ஏதோ ஷெட்யூல் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு வெளியவும் எங்கேயும் போகல. என்னத்த சொல்ல, என்னத்த பேச? நீ உன் மக்கட்ட பேசணும் சுப்லட்சுமி. என்ன நடக்கு ஏது நடக்கு, பொண்ணாட்டி மாதிரி என்ன சொல்றாவே, மருமக்கு மாதிரி எப்படி இருக்காவே, மக்க உன் கைக்குள்ளதான் இருக்காங்களா, எல்லாத்தையும் பேசினாதான் தெரியும். நீ உன் பாட்டுக்கு பிள்ளைல சாப்பிட்டுச்சா குடிச்சிச்சா நல்லா இருக்கான்னு பார்த்தா நாளைக்கு நீ இல்லைன்னா கூட உன்னை தேட மாட்டாவ பாத்துக்கோ. என் பிள்ளைங்க அப்படி இல்லத்த, எப்பவுமே என்ன மறக்க மாட்டாங்க. நான் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துட்டு உன் மாவா என்னைக்காவது ஃபோன் பண்ணி எம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அண்ணன் மாதிரி என்ன செய்தாங்க ஏதாவது கேட்காளா? பாத்தியா, உன் மாவா உனக்கு ஃபோன் போட மாட்டேக்கா. அந்த ஆதிக்கும் அந்த மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி என்ன நீ அவகிட்ட தான் பேசுதா. சொல்லு, நீ பெத்த மாவளே உன் பக்கத்துல இல்ல. நாளைக்கு உன் மருமக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உன் மக்களை மாத்தினா கையை மீறி போனதுக்கு அப்புறம் ஏதாவது சரியா வருமா? ஆரம்பத்திலேயே என்னன்னு பார்த்தாதான் நம்மள காப்பாத்திக்கிடலாம். ஆபீஸ் போயிட்டு பாருங்களே, எந்த பயலுகளாவது எம்மை என்ன செய்த அப்படின்னு உங்ககிட்ட வந்து உட்காருதாங்களா? வாராங்க, திங்காங்க, படுக்காங்க. அதெல்லாம் இல்ல அத்தை, வேலை அதிகம் பிள்ளைகளுக்கு. வாராங்க, சாப்பிட்றாங்க, டயர்டாயிடுறாங்க, ரூம்ல போய் தூங்கிடுறாங்க. ரூம்ல போய் தூங்கிடுறாங்களா? நைட்டு 10-11 மணி வரைக்கும் போன்ல ஏதோ பார்க்காவ, கச்சப்பச்சா கிக்கு புக்கு ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்காவே. அதை உங்ககிட்ட பேசி சிரிக்கலாம்ல? நீ ஒத்தியில கிடக்க, எனக்கு ஒரு பார்க்க பாவமா இருக்கு. என்ன செய்ய? சரி விடுங்க அத்தை. இந்த காலத்துல பிறந்த பிள்ளையிலே 1 வயசுக்கு மேல போனை பார்க்க ஆரம்பிச்சிருதுங்க. வயசுக்கு எந்த பையங்க நம்ம கிட்ட என்னத்த வந்து பேசுவாங்க? தேவைன்னா நம்ம கிட்ட வருவாங்க அத்தை. அது சரி, என்னைக்கு தேவன் வர போறாங்களோ. சரி சுப்லட்சுமி, கேட்கணும்னு நினைச்சேன். உன் மருமோட்டு கேட்க சொன்னனே, கேட்டியா? என்ன சண்டையா ஏதா? குழந்தை எதுக்கு பார்க்கலையா? ஒரு மருமனுக்கு குறையது கிடக்கோ? ஏதாவது குறைன்னு சொல்லு, நம்ம போய் நம்ம ஒரு ஜோசியிட்ட போய் கேட்டு வருவோம். அத்தை, குறைகிறேன்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. 2 பேருமே சின்ன பிள்ளைங்க தானே. யாரு சின்ன பிள்ளைகளே? உன் மூத்த மருமோடு கல்யாணம் நடந்து 10 வருஷம் ஆக போகுது. ஒரு 2ஆம் மருமோடு கல்யாணம் நடந்து 5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கேன். டாக்டரே படிச்சு முடிச்சுட்டா. கல்யாணம் நடந்து வந்து 1 மாசத்துல புருஷனை உசார் பண்ணி படிக்க போயிட்டா. அப்போ வீட்டுல இருந்து அவ்வளோத்தையும் உங்க அப்பா எல்லாத்தையும் பீஸ் கட்டணும். என்ன பயங்கரமான ஆளுதான். அத்தை, படிச்சுட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே வேலை பார்க்கா. நான் என்ன இருந்தாலும் அவள் வேலைக்கு போனாலும் போவாட்டாலும் அவள் புருஷன் சம்பாதிக்கிறது அவளுக்கு தானே. எங்கள் குடும்பத்தில் முத பிள்ளைக்கு 2ஆவது பிள்ளைக்கு மவளுக்கு அப்படிலாம் கிடையாது அத்தை. எல்லாரும் எவ்வளோ முடியுமோ உழைச்சி போடுங்க. எல்லாம் 3 பங்குன்னு தான். நீ அப்படி நினைக்க. ஆனா இந்த ஆம்பளை பிள்ளைல பொட்டை பிள்ளை கொடுக்க விடுவாங்களா? ஒண்ணுக்கு 2 மருமக மாதிரி வச்சிருக்கிய. அதான் இந்த மீனா பொல்லாதவா, குட்டுக்கியா மண்டா. சரி, இவதான் படிக்க போயிட்டா. பிள்ளை சம்பந்தம்னா படிக்க முடியாதுன்னு பிள்ளை பார்க்கல. சரி, இப்பதான் புருஷன் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கா. வாழ ஆரம்பிச்சோடனே என் குழந்தை பெற்றுக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற இருப்போமே யோசிச்சிருக்கலாம். சரி, அதையாவது தள்ளிவிடு. உன் மூத்த மருமவ கல்யாணம் 10 வருஷம் ஆகுதுல்ல, எது குழந்தை பெற்றுக்கலையா? கேட்டாச்சாத்த, அது ஏதோ அவள் புருஷன் இந்த வீட்டில் மதிக்க மாட்டேங்காங்களாம். கிருஷ்ணனை தான் எல்லாரும் மதிக்க ஆகலாம். அவள் புருஷனை என்னைக்கு கிருஷ்ணனை மாதிரி இல்லை கிருஷ்ணனுக்கு மேலே மதிக்கிறாவளோ அன்னைக்கு தான் குழந்தை பெற்றுப்பாலாம். இல்லைனா கிருஷ்ண பிள்ளையை தான் எல்லாரும் தாங்குவாங்களாம், அவள் பிள்ளையை தாங்க மாட்டாங்களாம். அடியாத்தி, உன் மூத்த மருமவ விளங்காதவளா இருப்பா. அவளுக்கு இப்படி எல்லாமா நினைப்பாவே?
நானா இருந்தா எம்புட்டு பெரிய சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு மருமவா மூத்த மருமவளா வந்திருக்கா. நம்ம வாரிசுனா முத பிள்ளையா வரணும்னு சட்டை போட்டு 4-5 பெத்து போட்டுருவேன். இவ என்ன இருக்கா லூசு மாதிரி. நான் விவரமானவா நினைச்சேன். சரி நான் மக்கு சம்பராணி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. 4-5 விடுங்கத்த, ஒரு பிள்ளை பெத்து கொடுத்தா கூட போதும். அங்கே என் மவளுக்கு என்னன்னே தெரியல. அவ எதையுமே மனசு விட்டு பேச மாட்டுக்கா. கடைசியில ஒரு சண்டை வந்தது பத்திலா. அதுக்கப்புறம் அம்மா மவ உறவு இன்னும் பிரிஞ்சு போச்சு. என்ன பேசினாலும் பதிலே சொல்ல மாட்டுக்கா. நான் பேசி பேசி எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. நம்ம பேசினாலும் பேச போறதில்ல. பின்ன என்னத்த பேசன்னு விட்டுட்டேன். என்னத்த சொல்றீங்க? நீங்க சொல்றதுலாம் உண்மையா? ஆமா சுப்பலட்சுமி, முதல்ல அந்த பிள்ளைக்கு வந்து மாமாவனை பேசி முடிச்சு வச்சிருந்தாவே. ஆனா வேலையில இல்ல பத்தியா, உடனே ஒரு போலீஸ்காரன் கேட்டு வந்தான். உடனே அவங்க ஆத்தாக்காரி போலீஸ்காரன் தான் கட்டணும். அவன் கவர்மெண்ட் வேலை பத்தியா, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்ட்டு போலீஸ்காரன் தான் கட்டணும்ட்டா. மாவா இங்க உண்டுமான்ட்டா. நான் கெட்டையே மாட்டேன். நான் அவனை தான் விரும்பினேன், அவனை தான் கெட்டுவேன்ட்டா. இவ்வளவு அடிச்சு பார்த்தா மிதிச்சு பார்த்தா ஆத்தாக்காரி பண்ண கூட பரவாயில்ல. அந்த 2 சின்ன பிள்ளைல தங்கச்சி மாதிரி பாத்துக்கோ, அதுவும் யோசிச்சு பேசிச்சுன்னு பாத்துக்கோங்க. அந்த பிள்ளை ஆனா மூத்த பிள்ளை நல்ல பிள்ளை. நான் அவனை தான் விரும்பினேன், அவனை தான் கெட்டுவேன்னு கெட்டிக்கிட்டு இன்னைக்கு நல்லா தான் இருக்காவே. கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு என்ன, மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருக்காவ பாத்துக்கோ. ஏதோ அவளுக்கு அடிச்சது லாட்டரி, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டு. இதை விட என்ன வேணும்? ஆமாத்த, நீங்க சொல்றது சரிதான். காசு பணம் வேலை எல்லாம் அதுக்கு அடுத்து. மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றது தானே வாழ்க்கை. ஒருவேளை கவர்மெண்ட் வேலைக்காரனா இருந்து நல்லா சம்பாதிக்கிறவனா இருந்து குணம் சரியில்லைன்னா வாழ்க்கை போச்சுல்ல. அதோட பிள்ளைகள் ஒண்ணுக்கு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு இவனதான் பிடிச்சிருக்குன்னா நல்ல பையனா நல்ல பொண்ணா இருந்தா பேசி முடிச்சு கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானே. ஆமா சுப்பலட்சுமி. அத்தை அத்தை மேங்கோ ஜூஸ் பண்ணிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? இந்த இப்ப எது சொல்லுதாவளேமா டேங்க் அதானே, இந்த சில்லு தண்ணி வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஆத்தி கொண்டு வந்துட்டியாங்க. இங்க வந்துட்டு மேங்கோ ஜூஸ் போட்டேன்னு சொல்லுதே. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு. அந்த காலத்துல இல்ல பாட்டி, டேங்க்லாம் இல்ல, வீட்ல தான் மேங்கோ இருந்தது. அம்மா ஒரு டிஷ் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். திடீர்னு ஞாபகம் வந்ததா, அதான் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிட்டேன். எடுத்துட்டு வரட்டுமா? இந்த பாருமா சுப்பலட்சுமி, உன் பிறந்த நாளுக்குன்னு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணா. நீ அவ பிள்ளைய பேசி மூஞ்ச போட்டு மோரைய போட்டு நீ பண்ணதே போதும். ஜூஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். நீ பேசின பேச்ச கேட்டு நான் அதிர்ச்சியாய் உட்கார்ந்துருக்கேன். சுப்பலட்சுமி என்ன பண்ணேன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கா. இப்போதைக்கு எங்களுக்கு ஒன்றும் வேணாம் தாயே, கொஞ்ச நேரம் எங்களை தனியா விடு. அத்தை உங்களுக்காவது கொண்டு வரட்டுமா? இந்த பாருமா, எங்களுக்காக நீங்க ஜூஸ் போடணும் காஃபி போடணும் டீ போடணும்னு எந்த அவசியமும் இல்ல. வேலை பார்க்க செல்வி இருக்கா. எனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு உடம்புல பிழை இருக்கு, நான் பாத்துக்கிடுதேன். நீ போ. ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சனா என் புள்ள கூட சண்டை போடாம இருமா, அது போதும். அத்தை நான் அதுக்கு ஏற்கனவே சாரி கேட்டுட்டேன். இன்னொரு தடவை வேணா சாரி கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. இதுக்கப்புறம் அவர் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். இதுக்கு அப்புறம் நடந்துக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி நடந்தலாமா? அதுக்கு என்னம்மா பதில் சொல்லுதே? அத்தை விடுங்க அத்தை, அவதான் சாரி கேட்கல, நமக்காக போட்டிருப்பா. கொண்டு வரட்டும். ஜூஸ் தானே குடிங்கன்னு சொல்றா, குடிப்போம் அத்தை. இப்ப என்ன குறைஞ்சிட்டு போகுது? புரியுது சுப்பலட்சுமி, நீ என்ன நினைக்கேன்னு புரியுது. இவ ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்கா, நம்ம குடிக்கலன்னு வச்சுக்கோ. அவ புருஷன் போய் சொல்லுவா, நான் ஜூஸ் போட்டேன், உங்க பாட்டி குடிக்கல உங்க அம்மா குடிக்கலன்னு. உடனே அவன் வந்து என் பொண்டாட்டிக்கு பதிலா நான் தான் பேசுவேன்னு பேச வந்துருவான். அதுக்கு தானே நீ பாக்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை சாரி அப்படின்னு சரியா போச்சா? சரிங்க அத்தை, கோவப்படாதீங்க, விடுங்க. எனக்கு புரியுது, சின்ன பிள்ளைலேருந்தே உங்களுக்கு கிருஷ்ணானா ரொம்ப பாசம். அவனை பேசணும்னு உங்களுக்கு தாங்கிக்க முடியல. நீ போ ஆதி, மனசுல எதையும் வச்சுக்காத. மன்னிச்சுக்கோ சுப்பலட்சுமி, என்ன இருந்தாலும் இது உன் வீடு, உன் மருமகா. நான் இப்படி பேசியிருக்க கூடாது. என்ன அத்தை சடான்னு பிரிச்சு பேசிட்டீங்க? நீங்க என் சின்ன மாமியார். என் மாமியாரை விட எந்த விதத்துலயும் நான் உங்களை குறைச்சு பார்க்கல. நான் உங்களை என் சொந்த மாமியாரை தான் பார்க்கேன். என்ன சொந்த மாமியாரை பார்க்கேன்? நீங்க என் மாமியார் தான். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் மருமக்குமார் மேல மட்டும் இல்ல, என் மேலேயும் உரிமை இருக்கு. இன்னொரு தடவை அப்படி பேசாதியே அத்தை, பிரிச்சு பேசாதியே, மனசுக்கு சங்கடமா இருக்கு. எனக்கு இதானே வேணும், நீ சொல்லிட்டியா? இது எங்க உன் குடும்பம். நீங்க சொல்றது எல்லாம் என் மருமகளை மட்டும் இல்ல, என்னையும் பேசினாலும் சொல்லிட்டல. இன்னும் உன் குடும்பம் என் கையில மாட்டி என்ன பாடுபட போது பாரு. உன் பர்சன் என் பர்சன் கூட பிறந்தவங்க 2 பேருக்கும் ஒண்ணு போல சொத்து வந்தது. கடைசியா பார்த்தா எங்க குடும்பம் இருக்கமானே தெரியாம இருக்கு. உங்க குடும்பம் ஊரடத்துல என்ன பேரோட புகழோட இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் மகன் கிருஷ்ணன், அப்படிதானே? இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணதே பாரு. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடும்பாங்க. நான் உறவாடி கெடுக்கதான் வந்திருக்கேன். இந்த சொத்துல பாதி அமுக்கல, இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இப்போல்லாம் நம்ம சேனலில் வியூஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு, உங்களுக்கு இந்த கதை பிடிக்கலையா இல்லை யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் காட்டலையான்னு எங்களுக்கு தெரியலை. நீங்கள் ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை தொட்டு அதில் ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணி வச்சுக்கோங்க.
அசுர காதல், என் இனிய நரகமேன்னு இந்த 2 கதையை டெய்லி காலைல 9 மணிக்கு கொண்டு போகலான்னு இருக்கேன். கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால சரியா அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் ஒழுங்கா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் மக்களே. நீங்க தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும். எங்க கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. முந்திலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க, இப்போ கமெண்டே வரல. ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கதை நல்லா இல்லையா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் இல்லையான்னு தெரியல. கதை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு மட்டுமாவது கமெண்ட் பண்ணுங்க. இல்லை கதையில் ஏதாவது குறை இருக்குன்னா அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்க, நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். இதுக்கப்புறம் அசுர கதையிலையும் என் இனிய நரகமே ஸ்டோரியவும் தினமும் 9 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் லைக் கொடுத்தாதான் நம்ம சேனலை நிறைய பேர் பார்ப்பாங்க. இது ரொம்ப சின்ன சேனல், நீங்கள்லாம் மனசு வச்சா மட்டும்தான் எங்கள் சேனல் பாப்புலர் ஆக முடியும். பிடிச்சிருந்தா நாங்கள் ஒருத்தன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனா கூட தாராளமா உங்க ஸ்டோரி எங்களுக்கு பிடிக்கலங்க அப்படின்னாவது கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம டெய்லி கதை போட ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் முத தடவை நம்ம சேனலை பாத்தீங்கன்னா கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.